சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள் என்று பவுல் ரோம சபையாருக்கு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த நாளின் தூது என்னவென்றால் ஒரு கேரக்டர் ஸ்டடி. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பெண்ணை குறித்த தியானமாக காணப்பட போகிறது. இந்த பெண்ணை பற்றி எந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணின் பெயர் என்னவென்றால் பெபேயாள். இவளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டாயிருக்கிறபடியால் இந்த பெண்ணை குறித்து தியானிப்பது ஏற்புடையதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெண் எங்கே ஊழியம் செய்து வருகிறாள் என்றால் என்கிற ஊரிலே காணப்பட்ட சபையிலே ஊழியம் செய்து வருகிறாள். இந்த கெங்கிரேயா என்கிற ஊர் எங்கே காணப்பட்டதென்றால் கொருந்து பட்டணத்தில் உள்ள ஒரு துறைமுகமாக அந்த ஊர் காணப்பட்டது. அந்த கெங்கிரேயா என்கிற பட்டணம் கொருந்து பட்டணத்திலிருந்து 9 மைல் தூரத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெபேயாளை குறித்து பவுல் யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் என்றால் ரோம சபையாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் என்றால் அவள் ஒரு நல்ல ஊழியக்காரியாக காணப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்கலாம், பெண்கள் ஊழியம் செய்யலாமா என்று நீங்கள் கேட்கலாம். பெபேயாளை குறித்து படிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம் அவள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறாள் என்றால் அப்போஸ்தலர்களுக்கு கீழே உதவி செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை அவள் செய்தவளாக காணப்பட்டிருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து முதலாவது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் பெண்கள் என்ன செய்யலாம் என்றால் அப்போஸ்தலர்களுக்கு கீழே, பாஸ்டருக்கு கீழே அவர்கள் உதவி செய்யக்கூடிய சகலவிதமான தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஊழியத்தையும் செய்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரேக்க வார்த்தையிலே டயாக்கனோஸ், DIAKONOS, டயாக்கனோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்திலே டீக்கன், டீக்கனஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு ஏற்ப ஊழியத்தை பெபேயாள் செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள். இந்த டயக்கனஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் டீக்கன், டீக்கனஸ் என்கிற வார்த்தைகள். அப்படியானால் இந்த பெபேயாளை போல ஆண்களை போல பெண்களும் என்ன செய்யலாம்? அப்போஸ்தலர்களுக்கு கீழே இருந்து, ஒரு பாஸ்டருக்கு கீழே இருந்து இந்த பெபேயாளை போன்ற நிலையிலே பெண்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பி சபையாருக்கும் பவுல் குறிப்பிடும் போது எழுதுவது என்னவென்றால் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுகிறார். அங்கே உதவிக்காரர் என்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. அவர்கள் எல்லாருமே அப்போஸ்தலர்களுக்கு கீழாக, சபை மேய்ப்பருக்கு கீழாக பணிபுரியக்கூடிய ஊழியத்தை செய்தவர்களாக இருந்தார்கள். அப்படிதான் பெபேயாளும் ஒரு உதவிக்காரர் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான ஊழியத்தை செய்கிறவளாக காணப்பட்டாள். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே ஸ்திரீகள் எவ்விதமாக காணப்பட வேண்டும்? நல்லொழுக்கமுள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப பெண்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன என்று தீமோத்தேயுக்கு பவுல் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களை உதவிக்காரராக ஊழியத்திலே நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப நாம் அறிந்து கொள்ளலாம், இந்த பெபேயாள் என்கிற உதவிக்கார ஊழியக்காரியாக இருந்த சகோதரி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறாள் என்றால், நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் அவதூறு பண்ணாதவளாகவும் தெளிந்த புத்தியுள்ளவளாகவும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவளாகவும் இருந்திருக்கிறாள். ஆகவேதான் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப பெபேயாள் நல்ல ஒரு உதவிக்கார ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரியாக, அப்படி ஊழியம் செய்வதற்கு ஏதுவான நல்ல பண்புகளோடு காணப்பட்டிருக்கிறாள். ஆகவே அவளை குறித்து நல்ல சாட்சியை பறைசாற்றும் வண்ணமாக பாராட்டி ரோம சபையாருக்கு பவுல் கடிதம் எழுதுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோம சபையாருக்கு ரோமருக்கு எழுதின புஸ்தகம், விலையேற பெற்ற வெளிப்படுத்தல்களை கொண்ட புஸ்தகம், பவுலுடைய கையிலிருந்து எப்படி ரோம சபையாருக்கு கிடைத்தது தெரியுமா? அது பெபேயாளின் ஊழியத்தின் மூலமாக கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலவிதமான ஊழியங்களிலே பெண்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். சிறுவர் ஊழியம் இருக்கிறது, அதிலே பெண்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். மருத்துவமனையிலே போய் ஜெபிக்கிற ஊழியத்திலே பெண்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். அதன் மூலமாக வியாதி பலகீனங்களிலே, கண்ணீரிலே, கவலையிலே, துக்கத்திலே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்தலாம். ஜெப ஊழியத்திலே பெண்கள் பங்கு பெறக்கூடியவர்களாக காணப்படலாம். தெய்வப்பிள்ளைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு பாத்திரமாக நற்பண்பை பெற்றுக்கொண்ட பெண் ஊழியக்கார சகோதரியாக, அப்போஸ்தலர்களுக்கு கீழே உதவிக்கார ஊழியக்காரியாக செயல்படலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்களை அன்பர் இயேசுவுக்கு நேராக நடத்தும் ஊழியத்திலே பெண்கள் பங்கேற்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எப்படிப்பட்டது என்றால், விலை மதிக்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்களை கொண்ட புஸ்தகமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தின சிறந்த ஒரு புஸ்தகமாக ரோமருக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது. அந்த நிருபத்திலே முக்கியமான காரியங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எவ்விதமாக வீழ்ந்து போன மனிதனையும் பாவத்தில் அமிழ்ந்து போன மனிதனையும் எப்படி விசுவாசத்தினாலே மீட்படைய பண்ணுகிறது என்கிற கருத்தை கொண்டதாக ரோமருக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் மீட்பை பெறுவதற்கு ஏதுவான சத்தியங்கள் அடங்கின ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை தனி ஒரு பெண்ணாக எங்கிருந்து, கெங்கிரேயா பட்டணத்திலிருந்து பெபேயாள் எங்கே கொண்டு வருகிறாள் தெரியுமா? ரோம சபையாருக்கு கொண்டு வருகிறாள். அந்நாட்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட தியாகத்தோடு ஊழியம் செய்த அந்த ஒரு சகோதரி தனியாக
பவுல் அப்போஸ்தலனுடைய கரத்திலிருந்து அந்த நிருபத்தை வாங்கி ரோமாபுரிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் படிக்கிறோம். அப்படி அந்த பெபேயாள் என்கிற ஊழியக்காரி ரோம சபையாரிடத்தில் கொண்டு வந்து ரோம நிருபத்தை சேர்த்தபடியினால் இன்றைக்கு நம்மால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெபேயாள் என்று சொல்லும் போது அவளுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜொலிப்பும் பிரகாசமும் உள்ளவள் என்று அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்ற பிரகாரமாகவே பெபேயாளுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்பட்டது என்றால் இயேசுவுக்கு ஒளியாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒளியாக காணப்படுகிறதா? அந்த பெபேயாளை பற்றி படிக்கும்போது நீங்களும் கூட ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நாங்களும் தேவனுக்கென்று வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும். நாங்களும் அந்த பெபேயாளை போல கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். நாங்களும் பெபேயாளை போல ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாங்களும் பெபேயாளை போல அப்போஸ்தலர்களுக்கு கீழே இருந்து உதவிக்கார ஊழியத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் அழிவிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும். இயேசுவே, உம்முடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்படுகிற ஜீவனை பெற்று உம்மோடு நடக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்கு நீர் எங்களை பெபேயாளை போல பயன்படுத்தும் என்று தீர்மானம் செய்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து நற்சாட்சியை உண்டு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்து உங்கள் போதகர் அப்போஸ்தலர்கள் பாராட்டும் வண்ணமாக தேவன் உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே உங்களை சாட்சியாக நிறுத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற ஆத்துமாக்கள் உங்கள் உறவினர்களாகவே காணப்படும் போது அவர்களை ஞானஸ்நான சத்தியத்திற்கு நேராக வழி நடத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்காமல் பாரம்பரிய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களை ஆவிக்குரிய சபைக்குள்ளாக கொண்டு வரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, பெண்கள் என்ன செய்யலாம்? சபைக்கு வருகிற பெண்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அக்கறை கொண்டவர்களாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை பெண்கள் கொடுக்கலாம். பெண்கள் என்ன செய்யலாம்? சபையின் வளர்ச்சிக்காக பிரயாசப்படலாம். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட பண்போடு சமயத்தை பெண்கள் செலவிடுவீர்களானால் உங்களுடைய முடிவு கர்த்தர் சாட்சியாக உங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக அமையும். நீங்கள் சொல்லுவீர்கள், எங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார், அதை உணரும்படியான நாட்களையும் கொடுத்தார், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியான போதனைகளையும் கேட்கும்படியாக செய்தார். அழைப்பை தேவன் உறுதிப்படுத்தி முடிவு சாட்சியாக காணப்படும்படியாக அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் மூலமாக பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் என்று அறிக்கை செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த பெபேயாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்குணத்தை கண்ட பவுல் ரோமாபுரியாருக்கு
அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படியாக எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரியாகிய பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் பவுல் பெபேயாளை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 3 காரியங்களை, முக்கியமான காரியங்களை பெபேயாளை குறித்து குறிப்பிட்டு எழுதுவதை நாம் படிக்கிறோம். முதலாவது பவுல் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால் சகோதரி என்று குறிப்பிடுகிறார். பவுலுக்கு உடன் பிறந்த சகோதரியா பெபேயாள்? ஒரு கேள்வி எழும்புகிறது. இல்லை, பவுலோடு கூட பிறந்த சகோதரி அல்ல பெபேயாள். ஆனால் ஆவிக்குரிய சகோதரியாக காணப்பட்டாள். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்திற்குட்பட்ட சகோதரியாக காணப்பட்டாள். முதலாவது பவுல் பெபேயாளை சகோதரி என்று குறிப்பிடுகிறாள். தெய்வ பிள்ளையே, உங்கள் போதகர் பரிசுத்தவான்கள் எந்த அப்போஸ்தலருக்கு கீழாக நீங்கள் காணப்படுகிறீர்களோ அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு சகோதரிகள் என்று, சகோதரர்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கேற்ற உதவி செய்யக்கூடிய உடன் ஊழியக்காரர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே முதலாவது உங்களை சகோதரி என்று ஒரு அப்போஸ்தலன் சொல்ல வேண்டுமானால், சகோதரி என்று ஒரு ஊழியக்காரர் சொல்ல வேண்டுமானால், உங்களிலே காணப்பட வேண்டிய ஒரு சில அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பவுல் பெபேயாளை ஒரு ஆவிக்குரிய உறவை குறிப்பிட்டு கடிதம் எழுதுகிறாரே. சகோதரி என்கிற ஆவிக்குரிய உறவை குறிப்பிட்டு கடிதம் எழுதுகிறாரே. அப்படியானால் ஒரு ஊழியக்காரர் உங்களை சகோதரன் சகோதரி என்கிற ஆவிக்குரிய உறவு முறையோடு குறிப்பிட வேண்டுமானால் உங்களிலே காணப்பட வேண்டிய முதல் தகுதி என்ன? வாசியுங்கள். ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. போதும், சொல்வாயாக. அப்ப நீங்கள் மெய்யாகவே ஊழியர்களுடைய பார்வையிலே சகோதரன் சகோதரியாக காணப்பட வேண்டுமானால் உங்களிலே தேவ ஞானம் இருக்க வேண்டும். மாம்சத்திற்கேற்ற ஞானம் அல்ல, உலக பிரகாரமான ஞானம் அல்ல, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தெய்வீக ஞானம் உங்களிலே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மாம்சத்திற்கேற்ற ஞானமும் உண்டு, உலக பிரகாரமான ஞானமும் உண்டு. அதல்ல தேவன் உங்களிலே எதிர்பார்ப்பது, ஊழியத்திலே எதிர்பார்ப்பது. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? தெய்வீக ஞானம். வாசியுங்கள். மாம்சத்திற்கேற்றபடி ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், நாங்க கபடம் இல்லாம நடந்தோம், மாம்சத்திற்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாக நடக்கல, தேவன் எதிர்பார்க்கும் விதத்திலே தேவனுடைய ஞானத்தை பெற்று உங்களிடத்திலே ஊழியம் செய்தோம் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் ஆவிக்குரிய சிந்தையோடு, கிறிஸ்து இயேசுவிலே உண்டாயிருந்த சிந்தையோடு, ஆத்தும பாரத்தோடு, சுவிசேஷ பாரத்தோடு, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தேவனுடைய நாம மகிமைக்கென்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதினாரே, அவ்விதமான நற்பண்புகளோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தர் அப்போஸ்தலர்களை கொண்டு, மேய்ப்பர்களை கொண்டு நீங்கள் தங்களோடு ஆவிக்குரிய உறவு முறையிலே சகோதரன் சகோதரியாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருப்பார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் படிக்கிறோம், தேவன் கொடுக்கக்கூடிய தெய்வீக ஞானத்தை நோக்கி நீ என்னவென்று கூப்பிடு, சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக என்று ஞானி எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஞானத்தின் ஆவியை அடைந்தவர்களாக இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அது ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் இராத ஞானமாய் இருக்கும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஆரோன் ஆசாரியனாக பணியாற்றும்படியாக அவனுக்கு ஞானத்தின் ஆவி அவசியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள், யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின. என்ன ஆவியால் நிரப்பின? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப ஒரு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால் ஞானத்தின் ஆவி அவசியமாய் இருக்கிறது. ஒரு சகோதரன் சகோதரி என்கிற ஆவிக்குரிய உறவு முறையிலே ஊழியக்காரர்களோடு உடன் ஊழியக்காரராக உதவிக்காரராக செயலாற்ற வேண்டுமானால் ஞானத்தின் ஆவி அவசியமாய் இருக்கிறது. மாம்சத்திற்கு ஏதுவாக நடக்கிற ஞானம் அல்ல, கபடற்றவர்களாக தேவனுக்கு சேவை செய்யும்படியான தேவ பயத்தோடு கூடிய ஞானம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையா, அது மாத்திரமல்ல, திரளத்தனையான ஜனங்களை வழிநடத்துவதற்கு என்ன தேவை? ஞானம் தேவை. தேவனிடத்தில் கேட்பீர்களானால் அந்த ஞானம் உள்ள இருதயத்தை சாலோமோனுக்கு கொடுத்தது போல தேவன் உங்களையும் பயன்படுத்தும் வண்ணமாக ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசியுங்கள், 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். பாருங்க, சாலமோன் சொல்கிறான், எனக்கு தந்தருளும், ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் என்று கேட்கிறார். அப்ப தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரர்கள் சகோதரிகள், நீங்கள் கேட்க வேண்டும், பெபேயாளிடத்தில் சகோதரி என்று பவுல் குறிப்பிடும் வண்ணமாக காணப்பட்ட தேவ ஞானத்தை எங்கள் வாழ்க்கையிலே தாரும் என்று கேட்க வேண்டும். அந்த தேவ ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் ஜீவித்தால்தான் நீங்கள் ஒரு உடன் ஊழியக்காரராக ஊழியம் செய்ய முடியும். எப்பொழுதும் எதையாவது யோசித்துக்கிட்டே, உலக பிரகாரமாக யோசித்துக்கிட்டே, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே ஆகவேதான் சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார். ஏன் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார்? வெளியில எல்லாருமே நல்லா இருக்கிறது போல தான் இருக்கும், ஆனா இருதயம்தான் மகா கேடு உள்ளது. இருதயம் எப்படிப்பட்டது? மகா கேடு உள்ளது. அந்த இருதயத்தை நல்ல இருதயமாக, புதிய இருதயமாக, தேவ ஞானத்தோடு கூடிய இருதயமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட இருதயமாக மாற்ற மனிதனால் முடியாது, தேவனால் மாத்திரமே முடியும். அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீரே, அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார். தேவனால மட்டும்தான் அந்த கேடுபாடு உள்ள இருதயத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அதனால ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார். வாசித்து பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தான் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அப்ப மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளதாம். அதுல இருந்துதான் எல்லா பாவங்களும் உற்பத்தியாகி வருகிறதாம். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் சுத்தமுள்ளதாக மாற்ற முடியும். சுத்தமுள்ளதாக மாற்றப்பட்ட இருதயம்தான் பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு ஏதுவான ஞானமுள்ள இருதயமாக காணப்படும். அதை தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார். எதற்காக தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம்? நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? நல்ல போதகம் கிடைக்கணும், நல்ல போதனை இருக்கணும். ஏன்னா மூடர் போதனையை விரும்ப மாட்டார்கள், ஆனால் உண்மையான ஞானிகள் போதகத்தை விரும்புவார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதி? ஞானத்தை சம்பாதி. புத்தியையும் சம்பாதி. புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும். விட்டு விலகாமலும் இரு. விட்டு விலகாமலும் இரு என்று குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் விரும்ப மாட்டார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப மூடர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஜனங்கள் அல்ல. அவர்கள் எதை அசட்டை பண்ணுகிறார்கள்? நல்ல போதகத்தையும் புத்தியையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே, உமக்கு பயந்து வாழ விரும்புகிறோம். உம்முடைய போதகத்தையும் உம்முடைய புத்தியையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அசட்டை பண்ண மாட்டோம் என்கிற தீர்மானத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளை உங்களை தேவன் அந்த பெபேயாளை போல சாட்சியாக மாற்றுவார். உங்களை தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்து புகழ்ச்சிக்கு ஏதுவான கிருபா பாத்திரமாக மகிமைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், அறிவின் மேன்மை ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும் என்று படிக்கிறோம். ஞானம் எப்படிப்பட்டதாம்? கேடகத்தை போன்றதாம். வாசியுங்கள். ஞானம் கேடகம். ஞானம் கேடகம். திரவியமும் கேடகம். திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. இதுவே அறிவின் மேன்மை என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பணம் வச்சிருக்கிறவங்கள பாருங்களேன், ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எது வந்தாலும் பணத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தைரியத்தோடு இருப்பார்கள். அதனால தான் அங்கே திரவியமும் கேடகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல தெய்வ பிள்ளையே, தேவன் நமக்கு தருகிற ஞானம் எப்படிப்பட்டதாம்? கேடகமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பலமும் கேடகமுமாய் இருக்கிறேன். எந்த சத்துருவின் வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதற்காக தான் தேவன் அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, கர்த்தாவே உமக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று? பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும், கர்த்தாவே ஞானத்தை சம்பாதிக்க கிருபை தாரும், புத்தியை சம்பாதிக்க கிருபை தாரும், நல்ல போதகத்தை அசட்டை பண்ணாமல் வாழும்படியாக கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்கலாம், அதனோடு கூட ரட்சிப்பு இல்லைன்னா அது ஆசீர்வாதமாக இராது. உலக பிரகாரமான ஞானத்தை வச்சுட்டு தேவ ஞானத்தை இழந்திருந்தா அது பிரயோஜனமானதாக ஆசீர்வாதமானதாக இராது. ஆகவே நாம் மேன்மை பாராட்டும் போது எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், நியாயமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்.
தவறான மேன்மை பாராட்டுதல் எங்கள் வாழ்க்கையில இராதபடி தவறான ஞானத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாரை பார்த்தாலும் நான் யார் தெரியுமா, 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், நான் யார் தெரியுமா, பென்ஸ் கார் வச்சிருக்கேன். இதெல்லாம் மேன்மை பாராட்ட வேண்டிய காரியம். நான் யார் தெரியுமா, கிருபையுள்ள தேவனிடத்திலிருந்து, நீதியுள்ள தேவனிடத்திலிருந்து, நியாயம் செய்கிற தேவனிடத்திலிருந்து அவருடைய ஞானத்தை பெற்று வாழ்கிறவன். அதையே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். வாசியுங்கள் ஒரு வசனத்தை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசியுங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து. ஞானி தன் ஞானத்தை குறித்தான். எந்த ஞானி? மாம்சத்திற்கு ஏதுவான ஞானத்தோடு நடக்கிற ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. அடுத்தது பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து. இத்தனை கிலோ என்னால தூக்க முடியும், மாம்சபுயம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், எவன் வந்தாலும் என்ன செஞ்சிருவேன், ஒரு வழி பார்த்துருவேன். அதுல நீ மேன்மை பாராட்டாத. பிளாக் பெல்ட் வாங்கி கராத்தே அப்புறம் குத்து சண்டை அதெல்லாம் போடக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறத குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்தது ஐஸ்வர்யவான். 1 கோடி ரூபாய் இருக்கு, நான் யாரு தெரியுமா, எதையும் சமாளிச்சு காட்டுவேன். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட. தன் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும். எதை? கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே. தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி சரியான மேன்மை பாராட்டுதலோடு ஜீவிக்கிறவர்கள் தான் தேவ ஞானத்தை பெற்றவர்கள். அவர்களால் தான் சொல்ல முடியும், நாங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் கர்த்தருக்கு பயந்து சேவை செய்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேவ ஞானத்தை பெற்று தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள் தான் தேவனை உண்மையாக துதிப்பார்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய நாமத்தை மதிப்பான் என்று படிக்கிறோம். என்னது? மதிப்பான். மதித்தால் துதிப்பான். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். சரி, அப்படி மதிக்காமல் போனா என்ன நடக்கும்? கீழே உள்ள வசனங்களை வாஸ்து பார்ப்பீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம படிக்க முடியும். கள்ள தராசு இருக்குமா? என்ன தராசு? கள்ள தராசு. அநீதியான காரியங்கள் இருக்குமா? அதனுடைய முடிவெல்லாம் அழிவாக காணப்படும். வாசிங்க கீழே உள்ள வசனங்களை. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவோ. அருவருக்கத்தக்க குறைந்த மரக்கால் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம். போதும். இப்படி நம்ம வாஸ்துட்டே வருவோம்னா நாம் அறிந்து கொள்ளலாம், தேவ ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிறான். தேவ ஞானம் இல்லாதவனோ துன்மார்க்கனாக வாழ்கிறான். துன்மார்க்கனுடைய வழியோ
அழிவாக காணப்படும். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், இருதயத்திலே உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் உம்முடைய ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறப்பு உரிமை பெற்ற ஜனங்கள். ஆனால் அவர்கள் யோவான் ஸ்நானகனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணின 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசித்து பாருங்கள். மத்தேயு 11:15 முதல் 19 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அந்த தலைமுறையிலே வாழ்ந்த இஸ்ரவேலர் எப்படி சிறப்புரிமையை பெற்றவர்களாக இருந்தும் கூட கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை எப்படி புறக்கணித்தார்கள் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? அன்றைக்கு அந்த தலைமுறையிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் போது, இந்த சந்ததியை எதற்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கவன் என்றார்கள். யோவான் ஸ்நானகனை என்னன்னு சொன்னாங்களாம்? பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து போஜனபானம் பண்ணுகிறவராக வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது என்னது? தேவ ஞானம். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்ப தேவ ஞானத்தை இழந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தலைமுறையில யோவான் ஸ்நானகனையும் ஏற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது? சிறப்புரிமை இருந்தது. ஏன்னா அவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அந்த இருவரையுமே போஜன பிரியன் என்றும் மதுபான பிரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். தேவ ஞானம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஞானம் அவர்கள் தீர்க்கிறது போல அல்ல தீர்க்கிறது. தேவ ஞானம் என்ன செய்கிறதாம்? இருவரையும், யார் யார? யோவான் ஸ்நானகனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து என்னவென்று தீர்க்கிறதாம்? நீதிகரிக்க கூடியதாய் இருக்கிறதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 2 பேரையும் அநீதி உள்ளவர்கள் என்று சொன்னாலும் தேவ நீதி என்ன சொல்லுகிறதாம்? இயேசு கிறிஸ்துவையும் யோவான் ஸ்நானகனையும் தேவ ஞானம் நீதிகரிக்க கூடியதாய் இருக்கிறதாம். அப்ப உங்களில சரியான தேவ ஞானம் இருக்குமே ஆனால் எது தேவ நீதி என்பதை அறிந்து அதை நீதிகரிக்க கூடியவர்களாய் இருப்பீர்கள். எது அநீதி என்பதை அறிந்து அதை அநீதி என்றே தீர்க்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அநீதியை நீதி என்றும் நீதியை அநீதி என்றும் தீர்க்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் உள்ளத்திலே பெற்று வாழும் போது ஒருவரும் எதிர்பேசவும் ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவும் கூடாதபடி தேவன் வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவேதான் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாதிருங்கள் என்று கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய உறவு முறையிலே காணப்பட வேண்டுமானால் ஞானத்திலே குறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது.
அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு தேவையான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், உங்களை பார்க்கும்படியாக உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வந்து நிற்கிறார்கள் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த மாம்ச பிரகாரமான உறவு முறைக்கே முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு 12:50 வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குவாலிஃபிகேஷன் ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் காட். தேவனுடைய குடும்பத்திலே நீ பங்கெடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக சகோதரியாக விளங்குவதற்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் பிதாவின் சித்தம் என்றால் என்ன என்று கேட்கலாம். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 8:21 வாசித்து பாருங்கள். தேவ சித்தம் என்றால் என்ன என்பது முழுமையாக அந்த ஒரு வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். லூக்கா 8:21. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார்கள் என்றார். எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறான் என்றார்கள். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன், பிதாவின் சித்தம் செய்கிறவன், அவனே சகோதரனும் தாயுமாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் உண்டாயிருக்க வேண்டும், ஆவிக்குரிய பிறப்பு உண்டாயிருக்க வேண்டும். மாம்சத்தின்படி நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், அதனால உங்களை தேவன் அவருடைய சகோதரன் சகோதரி தாய் என்று சொல்லிவிட மாட்டார். அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்து விட மாட்டார்கள், நீங்கள் சகோதரன் சகோதரி தாயார் என்று. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே. அப்ப பெபேயாள் எப்படி இருந்திருக்கிறாள்? தேவ ஞானத்தோடு இருந்திருக்கிறாள், பிதாவின் சித்தம் செய்கிறவளாக காணப்பட்டிருக்கிறாள். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்கிறவளாக அவள் இருக்கவில்லை. அவள் நல்ல போதகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காணப்பட்டிருக்கிறாள். ஞானத்தையும் அறிவையும் சம்பாதிக்க கூடியவளாக இருந்திருக்கிறாள். அவள் மூடர் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படவில்லை. அவள் கிருபையை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவளாக வாழ தீர்மானம் பண்ணி இருக்கிறாள். தேவ பயத்தோடு வாழ்கிறவளாக இருந்திருக்கிறாள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவளை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறாள். இன்றைக்கு பெபேயாளை குறித்து தியானிக்கும் போது நீங்களும் அவ்விதமான நற்பண்புகளோடு காணப்படுவீர்களாக. ஒரு பிசிக்கல் பர்த்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து, நான் எந்த குடும்பத்தில் பிறந்தவன் தெரியுமா, நான் எந்த ஜாதியை சேர்ந்தவ தெரியுமா, இப்படியெல்லாம் தவறான மேன்மை பாராட்டுதல் உடையவர்களாக இராமல் ஒரு ஆவிக்குரிய பிறவி எடுத்தவர்களாக காணப்படுவீர்களாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இரண்டாவதாக பெபேயாளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? அவளை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளும்படியாக அறிவுரை கூறுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறாரே, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று தேவனை குறித்து எழுதுகிறாரே, அப்படியே பெபேயாள் ஒரு பரிசுத்தவாட்டியாக இருந்திருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். ஏசாயா 12:6. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:16. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 11:44. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 20:7. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14:12. 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5:10, 11 வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது
தெய்வ பிள்ளையே, நாம் எவ்விதமாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நீங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வருவதற்கு முன்பாக முதலாவது பஸ்காவை புசித்தார்களே, அவர்கள் எப்படி புசித்தார்கள் தெரியுமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தங்களுடைய அறையை கட்டி கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ரிப்பேரிங் மைண்ட் ஃபார் ஆக்ஷன். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஹார்ட் ஒர்க் பண்ணும்படியாக, விகரஸாக தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் அங்க முதலாவது பஸ்கா புசித்த அனுபவத்துல நம்ம படிக்கிறோம். வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும். எப்படி? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மைண்ட எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக விகரசா ஆயத்தப்படுத்துங்க உங்க மனதை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதை குறித்து தான் பேதுரு அப்போஸ்தலன் ரீகால் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல படிங்க. அததான் கர்த்தர் சொல்கிறார், நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டாய். உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். ஆமா, உனக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது பாகனிசம், புறஜாதியார் வாழ்ந்தது போல எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனா இப்ப முதிர் வயதான போது வாசிங்க. உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். தெய்வ பிள்ளை இதை எதை காட்டுகிறது? முன்பு உங்களுக்கு பாவ சந்தோஷத்துல ஈடுபட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, இளவயதுள்ளவர்களாய் இருந்தபோது, மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தபோது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மெச்சூரிட்டி வரும்போது நீ என்ன சொல்ல ஆரம்பிப்ப? கர்த்தாவே, என் சுயத்தின்படி நான் ஓடக்கூடாது, நீர் என்னை வழி நடத்தும், உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாறட்டும். அப்ப தேவன் என்ன செய்வார்? உன்னை பரிசுத்தவானாக பரலோக ராஜ்யத்திற்கு என்று வழி நடத்த ஆரம்பிப்பார். அப்படிதான் பஸ்காவை புசித்த வேளையிலே கர்த்தர் உங்கள் அறையை கட்டி கொண்டு என்று சொன்னார். உங்க மைண்ட் அதுக்குன்னே ப்ரிப்பேர் ஆக்குங்கன்னு சொன்னார். பரலோக ராஜ்யத்திற்கு என்று உங்க மைண்டை ஆயத்தப்படுத்துங்கன்னாரு. 20 வருஷத்துக்கு முன்னால சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்பாக துன்மார்க்கருடைய ஆலோசனையோடு கூட்டத்தோடு உட்கார்ந்து பரியாசம் பண்ணி கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, மெச்சூரிட்டி வந்துருச்சு. உன் மைண்ட நீ இப்ப எதற்கென்று அறை கட்டுகிறாய்? கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக நீர் என்னை வழி நடத்துகிறீரே, அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனி என்னுடைய சுய விருப்பம் அல்ல, உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் அல்ல, அதுல நான் அமிழ்ந்து போனா என் மனது இன்னும் எப்படிதான் இருக்கும்? பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியமானதாகவே இருக்கும். அப்படி இருக்கலாகாது என்று பேதுரு எழுதுகிறார். பெபேயாள் தன்னுடைய மனதை அறை கட்டி கொண்டவளாக காணப்பட்டாள். பவுல் எழுதுகிறார், அவளை பற்றி பரிசுத்த வாட்டிக்கு ஏற்ற விதத்தில் அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரோமபுரியாருக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து படிக்கிறோம். திருமணமானவள், 7 வருஷம்தான் புருஷனோடு வாழ்ந்தவள். ஆனால் அவளை குறித்து நற்சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம்
ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெண்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னும் மெச்சூரிட்டி இல்லாம இருக்காதீங்க. தேவன் உங்களிலே எதிர்பார்ப்பது என்ன? பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, பெபேயாளை குறித்து பவுல் தன்னுடைய கடிதத்திலே இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரோமாபுரியாருக்கு எழுதும்போது குறிப்பிடுவது என்ன? இன்னொரு காரியத்தை எழுதுகிறார். அது என்னவென்றால், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள். உங்களை குறித்து உங்க பாஸ்டர் அப்படி சொல்ல முடியுமா? அநேகருக்கும், சபையில் உள்ள அநேகருக்கும், தனக்கும், இந்த விசுவாசிகள் எல்லாம் ஆதரவா இருந்தார்கள் என்று உங்க ஊழியக்காரர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்க உங்க சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பெபேயாளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனை பேருக்கு ஆதரவா இருந்தீர்கள்? ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபையில இருக்கிற செலவங்களெல்லாம் பார்க்கும்போது பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? ஒரு ராப்போஜன ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் தசம பாகம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50% கரெக்டாக இருக்கிறாங்க, 50% தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சிலரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? தசம பாகம் கொடுக்க திராணி இல்லை, பரவாயில்ல, ஆனால் ராப்போஜன ஆராதனையில் பங்கு பெறாங்க, பரிசுத்த வாட்டியாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சிலரை பார்க்கும்போது பாஸ்டர் என்ன சொல்லுவார்? தசமபாகம் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்து தசமபாகத்தையும் கரெக்டாக கொடுக்குறாங்க, ராப்போஜன பந்தியிலையும் கலந்து கொள்றாங்க. சென்டம் ரிசல்ட். அப்ப இன்னைக்கு நீங்க உங்க சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவு தூரம் சபைக்கு ஆதரவாக இருந்தீர்கள்? நீங்க கொடுக்கிற தசமபாக பணத்தை எடுத்து பாஸ்டர் அப்படியே முழுமையா சாப்பிட்டா போறதில்ல. சபைக்கு யார் வர்றாங்க? திக்கற்ற பிள்ளைகள் வர்றாங்க, விதவைகள் வர்றாங்க, தேவைகளோடு ஊழியர்கள் வருகிறார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நீங்கள் கொடுக்குற தசம பணத்தை எடுத்து அந்த ஏழை எளியோருக்கு உதவ வேண்டியது இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சபை காரியங்களை சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது, சபைக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்ப நீங்க ஆதரவாய் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்திலே பொக்கிஷத்திலே காணப்படுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் மிகுந்த அறிக்கட்டோடு திரும்பி வரும்போது சந்தோஷத்தோடு வருவான். நீங்கள் எவ்விதமாக விதைத்து வருகிறீர்கள்? சபைக்கும் சபையின் ஆத்துமாக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்கு ஏதுவாக ஆதரவாய் இருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளைய அன்றைக்கு ஆஸ்திகளையே விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள், ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த பெபேயாளும் கூட தன்னுடைய ஆஸ்திகள் பொருளாதாரத்தையும் கூட ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்திருப்பாள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், அவள் அநேகருக்கும் என்று எழுதுகிறாள், அநேகருக்கும் தனக்கும் ஆதரவாக இருந்ததாக எழுதுகிறார். அப்ப அவள் செய்த பொருளாதார உதவி அநேக ஆத்துமாக்களுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கு, அவருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சந்தர்ப்பத்தில் எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிற ஊருக்கு போன போது சூனேமியாள் என்ன செய்கிறாள்? வரவேற்கிறாள். தன்னுடைய வீட்டின் மெத்தையிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கிறாள், போஜனம் பண்ண போஜனம் கொடுக்கிறாள். அந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைவுகள் மாறினதா மாறலையா? மாறினது. அவளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டது. அது எலிசா தீர்க்கதரிசியை உபசரித்ததின் மூலமாக அந்த சூனேமியாள் ஆதரவாக எலிசா தீர்க்கதரிசிக்கு காணப்பட்டதினாலே அந்த குறைவு மாறினது, தடைகள் நீங்கினது. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகவேதான் தெசலோனிக்க சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். என்ன நாடுங்கள்? நன்மை செய்ய நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுல உண்மையா இருங்க, அதுல நன்மையை செய்யுங்க. அப்ப பெபேயாளை போன்ற சாட்சி உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அவர் எழுதுறாரு தெசலோனிக்க சபையாருக்கு, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று எழுதுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, அவர்கள் சபைக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் சபையாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற சத்தியத்தை தேவன் உங்களுக்கு போதிக்கிறார். நீயும் ஒரு பெபேயாள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். நீதி செய்யுங்கள். நாங்க கிராம ஊழியத்திற்கு போறோம். இப்பெல்லாம் நாங்க தீர்மானம் பண்ணி இருக்கோம். என் மனைவி என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறான்னா, அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற விதவைகள், அந்த சிறுவர் ஊழியம் செய்யும் போது அங்கே வருகிற விதவைகள், ஏழைகள், அவங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் குறைஞ்சது ஒரு 3 கிலோ அரிசியாவது, நல்ல அரிசியாவது கொடுக்கணும். ஒரு சில மாதங்கள் நாங்கள் அதை செய்தோம், இனியும் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். அப்ப நீங்க கொடுக்கிற காணிக்க எங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் காணப்படும் போது சத்தியத்தை மேய்ந்து மேய்ச்சலை கண்டடைந்து ஆத்துமாவிலே சந்தோஷம் அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். நீங்கள் அநேகருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆதரவாய் இருந்தீர்கள் என்று. அப்ப பெபேயாள் ஆவிக்குரிய உறவு முறையிலே சகோதரியாக காணப்பட்டாள். பெபேயாள் பரிசுத்தவாட்டியாக காணப்பட்டாள். பெபேயாள் அநேகருக்கும் அப்போஸ்தலனுக்கும் ஆதரவாய் இருந்தாள். அவள் எப்படி காணப்பட்டாள் தெரியுமா? ஒரு ஆன்மீக அஞ்சற்காரராய் இருந்தார். இன்னைக்கு நம்ம கிராம ஊழியத்திற்கு போகும்போது டிராக்ஸ் போடுறோம் வீடு வீடா. அஞ்சற்காரரை போல, போஸ்ட்மேனை போல, அதுபோல பெபேயாள் ஒரு ஆன்மீக போஸ்ட்மேனாக காணப்பட்டாள். அவள் ஒரு தனி ஆளாக, வாகன வசதி இல்லாத அந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலனுடைய கரத்திலிருந்து நிருபங்களை வாங்கி கெங்கிரேயா பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு போய் சபையாரிடத்தில் அதை கொண்டு போய் சேர்த்தாள். அவளை போல நீங்களும் சுவிசேஷ பணியை செய்வீர்களானால் அது என் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனை குறித்து அறிவிக்கிறவனாக காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே பரிசுத்தவான்களுடைய சாட்சியை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனும் அதை குறித்து ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருப்பார். உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளாலும் செய்கைகளினாலும் உம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட செய்தருளும். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைகளை பிறருடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். அப்படிப்பட்ட மனதோடு நாங்கள் உமக்கு பணி செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த பெபேயாள் இடத்தில் இருந்த நற்பண்புகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட செய்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய பணிக்கென்று ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களிலே உங்களுக்கு எத்தனையோ உத்தரவாதங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தருக்கென்று தேவன் பணி செய்யும்படியாக வைத்த காரியங்களிலே எந்த ஒரு குறைபாடும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிராது. நீங்கள் யாருக்கு கீழாக இருந்து பணியாற்றுகிறீர்களோ அந்த அப்போஸ்தலன், அந்த ஊழியக்காரர் உங்களை குறித்து பாராட்டும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்
பாய்ந்து செல்லட்டுமே. Praise the Lord. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Praise the Lord. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Praise the Lord. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் Praise the Lord. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Praise the Lord. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Praise the Lord. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. தேவ ஜனங்கள் மூடரை போல வாழக்கூடாது. தேவ ஜனங்கள் மெய்யான பரலோக தேவனை அறியாத புறஜாதிகளை போல ஜீவிக்க கூடாது. தேவ ஜனங்கள் தேவ ஞானத்தோடு தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிக்க வேண்டும். அநேகருக்கும் தேவ சபைக்கும் தேவ ஊழியர்களுக்கும் ஆதரவாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உதவிக்காரராக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை தேவன் திரளாய் எழுப்பும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்னையர் தினமாக இன்று திருச்சபையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டவரே மன்னாவை கர்த்தர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெபேயால் என்ற சகோதரியை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே தியானம் பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பெபேயாலை போல சுத்த இருதயம் உள்ளவளாக, தெய்வீக ஞானத்தை பெற்றவளாக, பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாக,
பரிசுத்த வாட்டியாக சபைக்கும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆதரவு கொடுக்கிற மகளாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்ற மகளாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையை இருக்கிற தகப்பனே, பெண்களாகிய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெபையாடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே நாங்களும் செய்து ஆண்டவரே நிலைத்திருக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட இந்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்திலிருந்து பெய்கிற மழை துளியானது ஆண்டவரே பூமியிலே அது பட்டு ஆண்டவரே புல்லை முளைப்பித்து கனியை கொடுக்கத்தக்கதாக, அதே போல ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் கிரியை செய்து ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்படியாக வசனத்தை கொடுத்து ஆண்டவரே எங்கள் போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போதகரையும் அவருடைய துணைவியாரையும் 2 பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இங்கு தங்கி இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நல்ல ஜீவன் சுக பல ஆரோக்கியத்தால் கர்த்தர் நிரப்புங்க. இன்னும் வல்லமை வரங்களினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, இன்னும் அபிஷேகித்து ஆண்டவரே திருச்சபைக்கும் இந்த மதுரை பட்டணத்துக்கும் இன்னும் அநேகருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்கள் கர்த்தர் காணப்படும்படியாய் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, சபைக்கு கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே இருக்க ஆத்துமாக்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குருடாக்கப்பட்டவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே ரட்சித்து சபையிலே சேர்க்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமாக்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. உச்சிதமான கோதுமையினாலே போஷிக்கிறது போல வசனத்தினால் எங்களை போஷித்து ஒவ்வொரு வாரம் நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை எங்கள் விசுவாச குடும்பத்தாரையும் போதொரு குடும்பத்தாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே நீர் எங்களோடு தெளிவாய் ஆண்டவரே எங்களுடைய மனதை திறந்து பேசுகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று பெபையாலை கொடுத்த ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் தகப்பனே. ஏசப்பா, அந்த பெபையாலை போல ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே காணப்பட நீங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவள் நல்லொழுக்கம் உள்ளவளாயும் அவதூறு பண்ணாதவளாயும் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவளாயும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவளாய் காணப்பட்டது போல நாங்களும் அப்படியாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே அப்போஸ்தலரிடத்துல இருந்து சகோதரி என்று நற்சாட்சி பெற்றது போல நாங்களும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஒவ்வொருத்திலும் நாங்கள் ஆண்டவரே சகோதரி என்று சாட்சி கொடுக்கிற விதமாய் தேவ ஞானம் எங்களுக்குள்ளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவ ஞானத்தோட செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் எடுத்து போட்டு ஆண்டவரே கபடம் இல்லாமல் ஆண்டவரே அந்த திவ்ய ஞானத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த வேலை செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவருமாய் வருகிற அந்த தேவ ஞானத்தை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அபிஷேகத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அபிஷேகத்தின் மூலமாய் ஆண்டவரே ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் சொல்லப்பட்டது போல அந்த ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியாகிய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளாய் தங்கியிருந்து அந்த ஞானத்திலே எங்களை நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் இந்த வேலை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஊழியம் செய்வதற்கு அன்று ஆரோனுக்கு ஆண்டவரே எப்படி விசேஷித்த ஆவியை கொடுத்தீரோ அதே போல ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீங்க அந்த ஞானத்தை நீங்கள் தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அன்று சாலமோன் கேட்டது போல ஞானத்தும் அறிவும் எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அதே போல தாவீது கேட்டது போல ஆண்டவரே சோத்திரம் உள்ளத்தில் உண்மையாய் இருக்கிற விரும்புகிறேன் அந்த காரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவேன் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் அன்னை காணப்படுகிற எல்லா கேடான சுவாபத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே தேவ ஞானத்தால் வருகிற ஆண்டவரே அந்த சுத்தத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இருதயத்திலே சுத்தத்தோடு காணப்படுவதற்கு ஆண்டவரே தேவனை தரிசிக்க கூடியதான அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க தரும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே இருதயத்தில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா கேடுபாடு உள்ள எல்லா சிந்தனைகளையும் எடுத்து போட்டு சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தை குறித்தோ எங்களுடைய பராக்கிரமத்தை குறித்தோ ஆண்டவரே எங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே மேன்மை பாராட்டுகிற ஆண்டவரே பூமி
பூமியிலே கிருபையும் நீதியும் நியாயத்தையும் நடப்புகிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்டக்கணும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களை குறித்து எந்த காரியத்திலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை குறித்தோ ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பலத்தை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு எங்களை உருவாக்குன தெய்வமாகிய உண்மை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோதரம் ஆண்டவரே, அப்பா உண்மை அறிந்திருக்கிற ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவரே உண்மை மதிப்பார்கள் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உண்மை மதித்து துதிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே நீங்க எங்களை அழைத்தீர் தகப்பனே. அதே போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படியே செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாதைகள் ஒன்றும் வேண்டாம் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய பாதையிலே நீ எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நிமிஷம் தேவ சித்தம் சேவைகளாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, பெபையாளை குறித்து ஆண்டவரே பரிசுத்த வார்த்தையோடு நடக்கப்பட்டது போல இருந்தான்னு சொல்லப்பட்டது போல நாங்களும் எங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, பேதுரை குறித்து சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இனி எங்களை நாங்களே அறை கட்டி கொள்ள காரியம் போதும் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அறைகளை நீர் தாமே கட்டும்படியா இந்த வேலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சித்தம் ஒன்று வேண்டாம் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய ஞானத்தால ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மனதின் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, பவுல் சொல்லப்பட்டது போல எனக்கும் அநேகருக்கும் ஆதரவாக இருந்தால் சொல்லப்பட்டது போல நாங்களும் அநேகருக்கும் சபைக்கும் ஆதரவாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் நன்மை செய்ய நாட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எப்படியாவது உண்மை போல மாற்றி முடியவர்கள் நீங்க எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா குடும்பமாய் சபையா ஆண்டவரே உடைய வருகையில நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா முள்ளுள்ள விதங்களோ ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, வழி நடுகை விதைக்கப்பட்ட விதைகளா இல்லாதபடி ஆண்டவரே நல்ல நிலத்திலே இதயமாகி இதயத்திலே பதிக்கப்பட்டு அதை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே தினம் தினம் பரிசுத்த ஆவியான தாமே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதன் வழியை நீங்களை நடக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்க எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அதுபோல இந்த நாளிலே பெபேயாளை குறித்து தியானித்த எல்லா வேத வசனங்களிலே காணப்படுகிற நற்பண்புகளும் உங்கள் ஜீவியத்திலேயும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்ட வசனத்தின்படியே நடத்தி ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு
அந்த தேவன் எதிர்பார்க்கிற ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சாட்சி பகர தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.